ஒரு பள்ளி சிறுமி ஒன்றிய அரசு என்னத்துக்கு காசு கொடுக்குறோம், நாங்கள் கொடுக்குறோம் சொல்லி 10,000 ரூபாய் அனுப்புது முதலமைச்சருக்கு. இந்த பணத்தை வச்சு நீங்கள் கல்வி இது நடத்துங்க. அது மாதிரி மக்கள் இருந்தாக்க உங்கள் வரி என்னத்துக்கு தேவை? இதில் என்ன புரியுதுன்னா, பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு பேரே இல்லை. ஆக ஒன்றிய அரசனுடைய பட்ஜெட்டில் இல்லை, இந்த தமிழ்நாடு இல்லை. இப்போ மும்மொழி கொள்கையை எடுத்துக்கலாம். இன்னொரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மந்திரி சொல்கிறாரு, ஹிந்தி தெரியவில்லை என்றால் நாட்டை விட்டு வெளியே போகிறாரு. நீ ஏன் நாட்டை பிரித்து கொடுக்குறான்னு எங்களுக்கு என்ன போச்சு? நாங்கள் அதுக்கு தானே கட்சியே ஆரம்பித்தோம். அப்புறம் நீ தானே தடை விதிச்ச. இப்போ அந்த தடையை இது பண்ணிட்டு மீறிக்கிட்டு நீ வந்து வெளியே போகிற, நாங்கள் ரெடி, ஏன் விட்டுரு. என்னத்துக்கு உனக்கு எனக்கு என்னது? உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நீ ஒரு வந்தேரி, உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? நீ தான், நான் தான் எங்கள் ஒத்து வரலன்னு சொல்கிறேன், விட்டுரு, போகிறோம், அவ்வளோதான். நாங்கள் எந்த மொழியும் திணிக்கலை அப்படிங்கிறாரு பாஜக மாநில தலைவர். எந்த மொழியும் நாங்கள் திணிக்கலை. அந்த பட்டியலில் இருக்கிற மொழியில் ஏதோ ஒரு மொழியை 3வது மொழியாக எடுத்து எதுக்குங்க 3 மொழி கற்றுக்கணும்? தேவை என்ன? அறிவியலை வளர்த்துவீங்களா, மொழியை வளர்த்திக்கிட்டு இருப்பீங்களா? பேசுகிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கு வந்து கம்யூனிகேஷனுக்கு என்னுடைய தாய்மொழி. அறிவியல் வளர்கிறதுக்கு ஆங்கிலம் தேவை இருக்குது. எந்த நாட்டுக்காரன் எதை கண்டுபிடிச்சாலும் ஆங்கிலத்தில் தான் இது பண்ணுறான். ஃப்ரெஞ்சுக்காரன் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஹங்கரிக்காரன் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன்னா இந்தியாவில் எதுவும் கண்டுபிடிச்சதா ஒன்றுமே கிடையாது. நவீன அறிவியலில் வந்து இந்தியர்களுடைய பங்களிப்பு ஒன்றுமே கிடையாது. என்றைக்கு அந்த சனாதனம் உள்ள வந்துச்சு அன்றைக்கே நம்ம காலி ஆகிட்டோம். இல்லை, கல் தோன்றி மண் தோன்றாங்க, அதெல்லாம் பேச்சு பிரியாத. கல்லணை எப்படி கட்டினான்னு இன்றைக்கி ஒன்றும் தெரியாது. அந்த அளவுக்கு அறிவு மிகுந்த சமுதாயங்க. உலகத்திலேயே முதலாக அணையை கட்டினவன் தமிழன். கப்பல் ஏறிட்டு போன உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் இதில் மாலுமிகளாக இருந்தவர்கள் தமிழர்கள். அதுவரையில் பிரிட்டிஷ்காரரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம தமிழை எங்கெல்லாம் போயிருக்காங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் பார்த்தா பிரிட்டிஷ்காரன் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுது.